தனுசு ராசி பூர்வ புண்ணியத்தில் ஒரு பயன் இவங்க செஞ்சுருந்தாங்களா கண்டிப்பாக குருவோட ராசியில் பிறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த வகையில் தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தான் ராசி அதிபதினு சொல்லலாம். பெரும்பாலுமே வெற்றி அதிர்ஷ்டம் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட தேவதைங்கிறது எப்போதுமே துணை நிற்பா. மண்ணை தோன்றினாலுமே பொண்ணா விளையக்கூடிய ராசி. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா முயற்சிங்கிறது நீங்கள் உடனடியே செய்ய மாட்டீங்க. எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ஒரு இலக்கோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் அடையணும்னு சொல்லலாம். வெள்ளேந்திருக்கக்கூடிய வீரனை குதிரை வீரனை அடையாளமாக கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறப்ப நிச்சயம் அதை நல்ல மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி தரும். பெரும்பாலுமே தனுசு ராசி குரு ராசிங்கிறதால இந்த ராசியில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய தோற்றத்தில் தான் இருப்பாங்க. குழந்தை பருவத்திலேயே இளமையிலேயே பெரியவங்களை மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணங்கிறது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இன்பத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது தனுசு தான். ஏன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் அறிவு சார்ந்த விஷயத்தை இவங்க நிறைய வச்சுருப்பாங்க. மற்றவங்களுக்குமே அறிவு சார்ந்த உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தான் அறிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். தன்னை ரசிக்கவும் தெரியும், ஆராதிக்கவும் தெரியும். இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு வெளிப்படையான குணங்கிறது அமைஞ்சிருக்கும். நட்புணர்வோடு தான் எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. உள்ளொன்று வச்சுட்டு வெளியொன்று பேசுறது கிடையாது. கள்ளங்காப்படம் சூது எல்லாமே கிடையாது. ஆனால் ஒன்று தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வசதிங்கிற ஒரு கர்வங்கிறது இல்லாமல் இருக்காது. தனிமையினா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு பயம் வந்துன்னு சொல்லலாம். எப்போதுமே ஒரு துணைங்கிறது உங்களுக்கு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இவங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் மட்டும் எப்போது சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலும் சரி ஒரு ஆர்வமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். தாய் மேலே பாசம் கொண்டவங்களா, பெரியவங்க மேலே ஒரு மதிப்பு மரியாதை கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. பலருமே தாய் பாசம் மிக்க இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க. ஒரு தாயை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம். கல்வியும் சரி கற்பனையும் சரி சின்ன வயசுலேயே பெரிய லட்சியங்களோட வாழ்க்கையை தொடங்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த தை மாத காலகட்டங்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இது வரைக்குமே உங்களுக்கு அலைச்சலே தாங்க உங்கள் வாழ்க்கையில் பயணமும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதுலேயுமே ஒரு நிலைத்தன்மையோடு செயல்பட்டு இருக்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் போட்டிருந்த பல திட்டங்கள் நிறைவேற இனி வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. முன் யோசனையோடு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். மகிழ்ச்சி பாராட்டு உங்களை வந்து சேரும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். நினைச்ச இடத்துல இடமாற்றம், வியாபாரம், தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்பு அமையும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு இனி நல்ல வாழ்க்கை அமைச்சு தரப்போறார். சுபகாரிய முயற்சி படைக்கும். தொழிலையும் வேலையிலும் ஏற்பட்டிருந்த குறுக்கீடுங்கிறது நீங்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த இடம் வீடு மாதிரியான விஷயங்கள ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க நிதானமாக இருக்கணும். ஒரு சில நேரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒப்பந்தம் வர மாதிரி வந்து கை நிலையே போகும். எந்த வாய்ப்பும் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். ஆரோக்கிய பிரச்சனை அப்பப்போ வந்து போகலாம். ராசிநாதன் பலம் குறைவாக இருக்கிறதால உங்களுடைய செயல்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனமாக இல்லைன்னா சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக பேச்சில் கவனமாக இருங்க. இந்த வாதி பிரதிவாதம் செய்கிறது எல்லாமே வேண்டாம். முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது முடிஞ்சால் மாதம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருந்துட்டு வருது. இது எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எடுத்தும் கவுத்துன்னு நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கணும்னா பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்கமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நிச்சயம் நல்ல வெற்றியை ஏற்படுத்தி தரும். இது வரைக்குமே சகோதர வகையில் ஏதாவது பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இனி நல்ல மாற்றம் ஏற்படும். சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. எந்த வேலையை செஞ்சாலுமே அந்த வேலையை பொறுத்த வரைக்குமே முழுசாக முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு அடுத்தபடியே நீங்கள் வேறு வேலை செய்ய தொடங்குங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை செய்ய வேண்டாம். குழந்தை பாக்கி தள்ளி போனவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து குழந்தைகள் ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்க. குடும்ப வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் மறந்து போயுமே நீங்கள் தவறான வழிக்கு போகக்கூடாது. எது நடந்தாலும் நல்லது நடக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். தாய் மாமன் வழியிலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். இளைய சகோதர சகோதரிகளோட ரீதியாக இந்த நேரம் பக்கபலமான பலன் அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே தீர்க்கமாக ஒரு ஆலோசனை செஞ்சு முடிவு செய்யுங்க. முடிவெடுக்க ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தால் பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்கள். இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்.
தொடர்ந்து ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கோவில் வழிபாடுகளை நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுமே உங்களுக்கு நல்ல பலனை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த தை மாதத்தில் 9ஆம் பாவ அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9 கூடிய வாய்ப்பு சொத்து சுகத்தை தரும். உழைச்ச உழைப்புக்கு வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு மன நிறைவு நிச்சயமாக ஏற்படும். அனுகூலமான பலன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வீடு வாங்குறது, வாங்கின வீட்டுக்கு பால் காய்ச்சறது, வீடு மாற்றம் உண்டாக்குறது, சமையலறை சம்பந்தமான விஷயங்களை மாற்றம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம். நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்த நிலைமை இனி மாறும். சாதிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நல்ல தூக்கம் வரும். ஒரு நல்ல மாற்றம், ஊர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே ஏற்படலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு கார் வாங்கணுங்கிற ஒரு யோகம் இருக்கும். அதுவுமே நீங்கள் இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம். பொருட்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொருள் வரவு சிறப்பாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சீங்கன்னாலும் சிறப்பான நேரம். அதுவுமே இந்த சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல பேர் புகழை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. சொந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதிய குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கண், காது, மூக்கு, தொண்டை மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். வயசானவங்களாக இருந்தால் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், லாபம், பெயர், புகழ் உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும். தனுசு ராசி அன்பர்கள் நிச்சயமாக நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி தான் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்க. ஒரு தடவை பழனிக்கு போய் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரதுமே நல்ல பலன்களை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது, உங்கள் ராசியை பார்க்கறது, இந்த நேரம் நவ கிரகங்களோடு சுபகரமாக இருக்கக்கூடிய குருவோட பார்வை பலத்தால் நல்ல காரியம் வீட்டில் நடக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இனிய சுபகாரியங்கள் படிப்படியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் மூலமாகவும் நல்ல தகவல் வந்து சேர்னே சொல்லலாம். மாத தொடக்கத்திலேயும் உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது. அவர் பார்வையால் தடைக்கற்கள் எல்லாமே நீ படிக்கல்லாம் மாறும். உங்கள் ராசியை பார்க்கறது ஆரோக்கிய சீராகி ஆனந்தமாகும். தொழில் வளர்ச்சி, உத்தியோக முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. குரு பார்வை 9 சுகஸ்தானத்தில் அடிப்படையில் பதிகிறது யோகம்தான். பெத்தவங்க வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். தொழிலில் லாபம் திருப்திகரமாக அமைப்போகுது. பிள்ளைகள் மூலமாக பெருமைக்குரிய தகவலும் வந்து சேரும். இந்த நேரத்தில் ஆன்மீக பயணம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் தனுசு ராசிக்கு சுக்கரனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே 6-11 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியிலே சந்திருக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வேலை ரீதியாக மாற்றம் உண்டாகலாம். வீண் பழி உங்கள் மேலே சுமத்த வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதால சின்ன சின்ன குறுக்கீடுங்கிறது வராமல் இருக்காது. இந்த நேரத்தில் உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்களை நம்பி எந்த செயலும் செய்யாதீங்க. தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் தொழில் உயர்வு சிறப்பாக இருக்குது. பதவி உயர்வு சிறப்பாக இருக்குது. வாடகை கட்டடத்தில் தொழில் நடத்தினவங்களுக்கு கூட சொந்த கட்டடத்தில் நீங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். கௌரவம், அந்தஸ்து உயரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவை நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க. இதனால் நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாக உருவாகக்கூடிய வாய்ப்பு. பூர்வீக சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் சரி தீர ஆலோசனை செஞ்சு செய்யுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். உத்தியோகத்திலுமே பணி நிரந்தர மாதிரியான விஷயங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆடை ஆவண சேர்க்கை உண்டாகும். மனசில் ஒரு நிறைவு உண்டாகும். குழந்தைகளுடைய திருமண பேச்சு முடிவாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தை மாதங்கிறது உங்களுக்கு முன்னேற்றமாக தான் அமையும். உங்கள் நட்சத்திரநாதனால தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு முயற்சி வெற்றி ஆகும். மற்றவங்களாலே லாபம் நிச்சயமாக உண்டு. பண வரவில் இந்த நேரம் சிறப்பான நேரம். பண நெருக்கடி நீங்கும். இது வரைக்குமே பல முயற்சி கொடுத்துருப்பீங்க. வெற்றி கிடைக்கிறது தாமதமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றியாகும். ஒவ்வொன்றிலுமே தடங்கிறது ஆரம்பத்தில் ஏற்படும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு மனசுக்கேற்ற மாதிரி நிறைவேறுன்னு சொல்லலாம். மற்றவங்களை நம்பி மட்டும் பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. எதையுமே நீங்களே முன்னணி செய்ய பாருங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதால நீங்கள் கண்ட கனவு நனவாகும். நினைக்கிறது எல்லாமே நடக்கும். வரவு சிறப்பாக இருக்குது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் செயல்படும். இந்த நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது நன்மையை கொண்டு வந்து தரும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தருவாரோ. உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டு. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமை வெளிப்படுறதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தடப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும்.
நண்பர்கள் உறவினர் உதவியாக இருப்பாங்க. செஞ்சுட்டு வர தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பார்த்துட்டு வர வேலையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிரச்சனை நீங்கக்கூடிய நேரம். உங்கள் திறமை சிறப்பாக இருக்குது. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். புதிய வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிச்சயமாக கிடைக்கும். அஷ்டலட்சுமி வழிபாடு செய்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு. உத்திராடம் ஒன்னாபாதம் உடையவங்களுக்கு பல வகையில நன்மை தான். எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுங்க. நினைச்ச வேலை நல்லபடியாக முடியும். புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. நெருக்கடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்களுடைய நிலை உயரக்கூடிய நேரம், லாபம் நிச்சயமாக உண்டு. அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நன்மை உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க.